சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ என்ன செஞ்சாலும் அதை கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல, அப்படிதானே? கட்டின புருஷனுக்கே இந்த நிலைமைனா நம்மளாம் வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்ல. விடுமா, இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. இத்தனை நாளா ஏன் எதுக்குன்னு கேட்காம நீ காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு நீதான் என் உலகம்னு நம்பிக்கிட்டு இருந்தன்னா நான் உன்னை கேள்வி கேட்க கூடாதுல்ல? இல்ல, நான் சொல்றத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைய நீங்க கொடுப்பீங்கன்ற அர்த்தத்துல தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்ப நீங்க எல்லாத்தையுமே வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் உங்க மனசுல என்ன பத்தி தப்பான எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் என்ன ஒரு அந்தஸ்து இல்லாதவளா, கீழ்த்தரமானவளா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அதானே இது எல்லாத்துக்கும் காரணம். உங்க மனசுல நீங்க என்ன சமமா நினைச்சு எனக்குரிய மதிப்பை கொடுக்கிற மனநிலைமையில நீங்க இப்போ இருந்திருந்தா நான் சொல்றதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போதும் திவ்யா, ப்ளீஸ் நிறுத்திக்கோ. நான் உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கௌதம், என்னடா அண்ணன் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத. தெருல போறதெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வச்சா அதோட குணத்தை காட்டுதான்ப்பா செய்யும். இப்ப இந்த வீட்டுல அதான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சு அந்த நெக்லஸ் பெட்டிக்குள்ள போயிருக்கு. ஆனா நமக்கு தெரியாம இன்னும் என்னென்னலாம் போயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. பாத்தீங்களா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு? பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா நிக்கிறீங்க. இதான் உங்க பொண்டாட்டிக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா கௌதம்?